அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 7:38 பாருங்களேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றப்ப சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனிடத்தில் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடியால் அவர் ஆதாரமா இருக்கிறார். அவர் தான் சோர்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா நிறைய ரிசோர்சஸ் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? அந்த ஆவியானவர் ஆதாரமா இருந்து நதிகளை புறப்பட பண்ணுகிறார். அவன் அப்ப உங்க வாழ்க்கைக்கு தேவையான அற்புதம் எங்க இருக்குன்னா வெளியே இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம அற்புதத்தை வெளியே தேடிட்டு இருக்கோம். இவர் மூலமா நடக்குமா, அவர் மூலமா நடக்குமா, அங்க இருக்கா இங்க இருக்கா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கு. அவன் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அப்ப அது ஜீவ தண்ணீர்னால என்னன்னா முடிவில்லாதது. அவன் அப்ப முடிவில்லாத நதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது, நதிகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் எங்க வச்சிருக்கிறாருன்னா எங்கேயோ தூரத்துல இருக்கல, உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப ஆவியானவரோடு நம்ம பழகிறப்ப, ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி வாழ்றப்ப, ஆவியானவர் என்ன செய்யறாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். அப்படி சகல சத்தியத்திற்குள்ள நடத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த நதிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் இல்லையா? அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், சுகத்திற்கான நதி, சமாதானத்திற்கான நதி, செழிப்புக்கான நதி, இல்ல வெற்றிக்கான நதி. எனவே பல நதிகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே உங்களுக்குள்ளாக இருக்கு. ஏன்னா ஆவியானவர், அதை நடப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். எனவே ஆவியானவரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும். எனவேதான் நீங்க ஆவியில நிறந்து ஜெபிப்பது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப வாழ்க்கைக்கு தேவையான விடைகள், பதில்கள் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான பணம் வெளியே இல்லை, உள்ள இருக்கு. எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவரோடு நல்ல ஐக்கியம் வைத்து, ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்கன்னு அவருடைய நடத்துதலுக்கு உங்களை விட்டு கொடுத்திருப்பீங்கன்னா, ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அந்த நதிகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது உங்களுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வரும் முடிவில்லாத நதி. அவன் முடிவில்லாத நதிகள் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். எனவே நான் சொல்லுகிறேன், ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து ஆவியானவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்க வைத்திருங்க. ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களாய் உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த நதிகள் புறப்பட்டு வரும்படியாய் செய்வார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றங்களாய் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் மகிமையான மாற்றங்களை கொடுப்பார். ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.